ஜாதகத்துல செவ்வாய் புதன் இணைவு இருந்தால் அது எப்படி வேணாலும் இணைவு எடுத்துக்கங்க. நீங்க பார்வையில் எடுத்துக்கிட்டா செவ்வாயோட பார்வையில புதனோ அது புதனோட பார்வையில செவ்வாய் இருக்கிறது, சாரம் வாங்குறது, இது எல்லாமே செவ்வாய் புதன் இணைவு தான். ஒரு ஜாதகம் செவ்வாய் புதன் இணைவு ஏற்பட்டு ஒரு வாஸ்து குற்றமுள்ள ஒரு வீட்டில் குடியிருக்கும் போது அவர்கள் மிகப்பெரிய கடனை அடைகிறாங்க. கடன் ஏற்படுத்தவங்களுக்கு கண்டிப்பாக. ஒருவேளை ஒரு செவ்வாய் புதன் இணைவு இருக்க ஒரு ஜாதகத்துல அந்த அந்த வீட்டுல வடமேற்கு பாதிக்கப்பட்டிருந்தால் வடமேற்கு பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க தொழில் மூலமாக கடன் ஏற்பட்டுறாங்க. அதெல்லாம் நாம வச்சுக்கோங்க. ஒரு வீட்டில் வடமேற்கு பாதிக்கப்பட்டு இந்த செவ்வாய் புதன் இணைவு இருக்கு அப்படின்னா அவங்க தொழில் மூலமாக பெருங்கடனை அடைகிறாங்க. அதே நேரம் வீட்டுக்குள்ளர மேற்குல படி இருந்தால் நல்லா நாம வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளர மேற்குல படி இருக்கிறது ஒண்ணு, மேற்கு பகுதியை பாதிக்கப்படுறது ஏதாவது ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்கும், அல்லது மேற்கு பக்கம் ஒரு ரோடு குத்தல் வர்றது, சாலை குத்தல் வர்றது, குத்தல் வந்ததுனாலோ, அல்லது மேற்கு பக்கம் கிணறு இருந்தால் கடுமையா இவங்க பாதிக்கப்படுறாங்க கண்டிப்பாக. அடுத்தது தென்கிழக்கு பகுதி, வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டிருந்தா இவங்க பெரும் சீற்றத்தினால, அதாவது இயற்கை சீற்றங்கள் ஏதாவது வந்தோ அல்லது பெரும் தொற்று நோய் தொற்று ஏற்பட்டு அதனால கூட கடன் ஆகுறாங்க. மொத்தத்துல கடன் ஏற்படுது. இந்த 3 விதமான கடன் ஏற்படும் இவங்களுக்கு. அந்த வாஸ்து குற்றம் உள்ள வீட்டுல குடியிருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால என்ன பண்ணணும், செவ்வாய் புதன் நினைவு இருக்கிறவங்க நல்ல வீடு பார்த்து குடி போயிடுங்க. வாஸ்து குற்றம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டை மாத்திர தவிர இதுல எந்த வித ஒரு பரிகாரமும் கிடையாது. வீடு மாத்துறது மட்டுமே சிறந்த பரிகாரம். அதே சமயம் இந்த கோச்சாரத்துல செவ்வாய் மேல புதன் போகும்போது, கோச்சாரத்துல செவ்வாய் மேல புதன் போகும்போதோ, புதன் மேல செவ்வாய் போகும்போதோ, இந்த வாஸ்து குற்றம் இருக்கிற வீட்டுல குடியிருக்க வாஸ்து பிரச்சனை இருக்கு ஒரு வீட்டுல அப்படின்னா இந்த மாதிரியான காலங்கள்ல நான் சொன்ன மாதிரி கோச்சாரத்துல செவ்வாய் மேல புதனும் புதன் மேல செவ்வாயோ போகும்போது புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது, தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது மிக சிறப்பு. நன்றி, வணக்கம்.